ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சர்வபர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் அத்தியாயம் 4, சிசுபாலனின் பிறப்பு, சிசுபாலனின் தாயாருக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்த வாக்குறுதி ஆகியவை நினைவு கூறப்படுவது, பல மன்னர்கள் சிசுபாலனுடன் சேர்ந்து கொண்டது, பகவானுடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் தயாரானது. தொடர்ந்து சிசுபாலன் பாண்டவர்களையும் யாதவர்களையும் பகவானையும் மிகவும் இழிவுபடுத்தி பேசி கொண்டிருக்கும்போது பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இவன் செய்யும் பிழைகள் 100 பொறுப்பதாக நான் இவனுடைய தாயாருக்கு வாக்களித்தேன். இதுவரை 100 பிழைகளை பொறுத்து விட்டேன். மேலும் என் மனதில் 2 வகை உறுதிகள் இருக்கிறது. யாகத்திற்கு இடையூறு செய்பவர்களை கொல்வேன், மேலும் பாண்டவர்களின் விரோதிகளை கொல்வேன் என்பதே அந்த 2 மன உறுதிகள். இவனோ 100 பிழைகளையும் மீறியது மட்டுமல்லாமல் யாகத்திற்கும் இடையூறு செய்து பாண்டவர்களுக்கும் விரோதியாகி நிற்கிறான். இனி இதை நான் பொறுக்கப் போவதில்லை என்று பகவான் கூறுகிறார். அப்போது சிசுபாலன் கிருஷ்ணரை பார்த்து அட்டகாசமாக சிரித்து, கிருஷ்ணா, ஏதோ என் பிழைகளை பொறுத்ததாக பேசுகிறாய். நீ பொறுக்க வேண்டியதில்லை. உன் கோபத்தால் எனக்கு ஒன்றும் ஆகிவிடாது. நான் யுத்தத்திற்கு தயார் என்று ஆணவமாக கூறி சிசுபாலன் தன் ரதத்தில் ஏறி வில்லை கையில் எடுத்தான். இப்படி யுத்தம் தொடங்கிய போது உத்பாதங்கள் எனப்படும் அபசகனங்கள் தோன்றியது. அவற்றின் அர்த்தத்தை நாரதர் தர்மபுத்திரருக்கு விளக்கி கூறினார். இதையெல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம். இப்போது ஒரு விஷயம். பகவான் கிருஷ்ணரை சிசுபாலன் கடுமையாக நிந்தித்தான். மற்ற பல அரசர்களும் அவனுக்கு ஆதரவாக சேர்ந்து நின்றார்கள். ஆனால் பீஷ்மரோ கிருஷ்ணரை அவதாரம் என்று பூஜித்து கொண்டாடினார். பாண்டவர்களும் அப்படியே நினைத்தார்கள். இதில் முரண்பாடு இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. ஏனெனில் சிசுபாலன், துரியோதனன் போன்றவர்கள் பகவானை ஒரு சாதாரண மானிடனாக நினைத்தார்கள். அவரை தந்திரசாலி என்று கருதினார்களே தவிர தெய்வத்தின் அவதாரம் என்று அவர்கள் உணரவில்லை. அந்த உண்மை பீஷ்மருக்கு தெரிந்திருந்தது போல விதுரர் போன்ற வேறு சிலருக்கும் தெரிந்திருந்தது. பாண்டவர்களும் அதை ஏற்றார்கள். பகவானின் மகத்துவத்தை உணர்வதற்கும் கூட பகவானின் தெய்வத்தின் அனுக்கிரகம் வேண்டும். அது பாண்டவர்களை போன்றவர்களுக்கு கிட்டியிருந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.